நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்றத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொடிய விஷங்களை நீங்கிட நம்ம பாட வேண்டிய பதிகம். பதிகத்தை அருளியிருக்கிறவர் நாவுக்கரசர். அருளியிருக்கிற இடம் திங்களூர். திருப்பழனம் சென்ற அப்பர் பெருமான் அங்கேருந்து பக்கத்தில் இருந்த திங்களூர் அப்படிங்கிற தலத்துக்கு போகிறார். நாவுக்கரசரை தன்னோட தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அப்புதி அடிகளார் அப்படிங்கிற நாயனார் வாழ்ந்து வந்த தலம் திங்களூர். திங்களூர் வந்த அப்பர் பிரான் கடைத்தெருவில் நாவுக்கரசர் மருத்துவ சாலை, நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், நாவுக்கரசர் அன்னதான சாலை அப்படின்னு பல இடங்களில் தனது பெயரை கண்டு வியப்படைஞ்சார். அவைகளெல்லாம் நிறுவியர் யார் அப்படின்னு அங்கே கேட்டப்போ அவங்க அப்புதி அடிகளார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இல்லத்தை காமிச்சாங்க. அப்புதி அடிகளாருடைய இல்லம் சென்று அவரை சந்தித்த அப்பரிபிரான் அவர் நிறுவிய அமைப்புகளுக்கு அவரது பெயரை சூடாமல் ஏன் இன்னொருத்தருடைய பெயரை சூட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவர் கோபம் கொண்டு அப்புதி அடிகளார் பிறகு வந்தவர் நாவுக்கரசர் தான் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட பணிஞ்சு சாப்பாடுக்கு அருளணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அப்பர் பிரானும் அமுது படைப்பதற்கு உண்றதுக்கு ஒத்துக்கிட்டார். அப்பர் பிரானுக்கு அமுது படைக்கிறதுக்காக கொள்ளையில இருந்து வாழை இலை அறுக்க சென்ற அடிகளாருடைய மூத்த மகன் பாம்பு தீண்டவே இறந்து போனான். மகன் இறந்த விவரம் அறிந்தால் அப்பர் பிரான் எங்கே சாப்பிடாம போயிடுவாரோ அப்படின்னு பயந்து மகன் இறந்ததை மறைச்சு அப்புதி அடிகள் அப்பர் பிரானுக்கு அமுது படைக்க முற்பட்டார். அமுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் திருநீர் அணிவிக்க திருவுள்ளம் கொண்ட அப்பர் பிரான் எல்லாரையும் வர சொன்னார். மூத்த மகன் இல்லாமல் போக அவரையும் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல, அப்புதி அடிகளார் அவன் இப்போது உதவான் அப்படின்னு மறுமொழி சொல்ல, இதனை கேட்ட அப்பர் மகனுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு கேட்டார். அப்புதி அடிகளாரும் நடந்ததை எல்லாத்தையும் சொல்லார். உடனே அப்பர் பெருமான் அந்த மகனை எடுத்துட்டு கொண்டு போய் திருக்கோயில் முன் கிடத்தி இந்த பதிகத்தை பாடுறார். இந்த பதிகத்தில் எந்த பாடல்லையும் அப்பர் பிரான் சிவபெருமான் கிட்ட எந்த வேண்டுகோளையும் வைக்கல. சிறுவனை பாம்பு கடித்து அவன் இறந்த செய்தியையும் நேரடியாக சொல்லலை. கடைசி பாட்டில் மட்டும் பாம்பனுடைய பல் குறிக்கப்பட்டு இருக்கிறத குறிப்பால் உணர்த்துறார். அத்தனை பாடல்களையும் சிவபெருமானுடைய அடையாளங்களையும் அவருடைய புகழ் செயல்களையும் கூறப்பட்டு இருக்கு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்லி இருக்கிற மாதிரி நமது தேவைகளை எல்லாம் நம்ம சொல்லாமலே அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர் சிவபெருமான். நாம் தனியாக வேண்டுகொள்ள எதுவுமே விடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனது புகழை பாடினா மட்டும் போதும், நமது குறைகளெல்லாம் தீர்க்கப்படும் என்று அப்பர் பிரான் இந்த பாடல் மூலம் நமக்கு எடுத்து காட்டி பாடியிருக்கார். பாடல் முழுதும் பாடி முடித்ததுக்கு அப்புறம் சிறுவன் உயிரோடு எழுந்து வந்தான் அப்படிங்கிற சம்பவத்தை சேக்கிலார் பெருமான் நமக்கு சொல்கிறாரு. அன்று அவர்கள் மறைத்தனுக்கு அளவிறந்த கருணையராய் கொன்றை நறுஞ்சடையார் தம் கோயில் முன் கொணர்வித்தே ஒன்று கொலாம் என்ற பதிகம் எடுத்து உடையான் சீர்பாட பின்றை விடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்து இருந்தான் அப்படின்னு சேக்கிலார் பெருமான் சொல்கிறாரு. இந்த பதிகத்தை நம்ம படிக்க நமக்கு எந்த பாம்பு, தேல், பூரான் போன்ற விஷ ஜந்துக்களுடைய விஷங்கள் எல்லாம் நீங்கும். அகால மரணமும் துர்மரணமும் விலகும். பதிகத்துக்கு போகலாம். திருச்சிற்றம்பலம். ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர், ஒன்று கொலாம் இடு வெண்தலை கையது,
ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே. 2 கொலாம் இமையோர் தொழு பாதம். 2 கொலாம் இலங்கும் குலைப்பெண் ஆண். 2 கொலாம் உருவம் சிறு மான்மழு. 2 கொலாம் அவர் எய்தின தாமே. 3 கொலாம் அவர் கண்ணுதல் ஆவன. 3 கொலாம் அவர் சூலத்தின் மொய்யிலை. 3 கொலாம் கனை கையது வில் நான். 3 கொலாம் புறம் எய்தன தாமே. 4 கொலாம் அவர் தம்முகம் ஆவன. 4 கொலாம் ஜனனம் முதல் தோற்றமும். 4 கொலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள். 4 கொலாம் மறைப்பாடின தாமே. 5 கொலாம் அவர் ஆடரவின் படம். 5 கொலாம் அவர் வெல்புலன் ஆவன. 5 கொலாம் அவர் காயப்பட்டான் கணை. 5 கொலாம் அவர் ஆடின தாமே. 6 குலாம் அவர் அங்கம் படைத்தன. 6 குலாம் அவர் தம் மகனார் முகம். 6 குலாம் அவர் தார்மிசை வண்டின் கால். 6 குலாம் சுவையாக்கினதாமே. 7 குலாம் அவர் ஊழிப் படைத்தன. 7 குலாம் அவர் கண்ட இருங்கடல். 7 குலாம் அவர் ஆளும் உலகங்கள். 7 குலாம் இசையாக்கினதாமே. 8 குலாம் அவர் ஈரில் பெருங்குணம். 8 குலாம் அவர் சூடும் இனமலர். 8 குலாம் அவர் தோல் இணை ஆவன. 8 குலாம் திசையாக்கினதாமே. 9 போல் அவர் வாசல் வகுத்தன. 9 போல் அவர் மார்பினில் நூலிலை. 9 போல் அவர் கோலக் குழல் சடை. 9 போல் அவர் பாரிடம் தானே. 10 குலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல். 10 குலாம் எயிர் நெறிந்து உக்கன. 10 குலாம் அவர் காயப்பட்டான் தலை. 10 குலாம் அடியார் சேர்க்கை தானே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை படித்து எந்த விஷ ஜந்துக்களும் நம்மளை தீண்டாமல் இருக்கிறதுக்கு இறைவன் கூட இருந்து அருள் புரிவான் அப்படிங்கிறத நாவுக்கரசர் ஆணையாக சொல்லியிருக்கிறத வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நம பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.